அவ்வளோதாங்க, ரவை இட்லி ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, சூப்பராக நல்லா முந்திரிலாம் வச்சு சூப்பராக செஞ்சுருக்கேன். இதுக்கு கொத்தமல்லி சட்னி வச்சுருக்கேன். இது பாருங்கள், இட்லி முட்டை எப்படி வருது பார்த்திங்களா, நல்லா பூ மாதிரி வருது. நல்லாயிருக்கும் இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு. நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றது நம்ம வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைல்லே நீங்கள் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என் சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டிலேயே ரவா இட்லி எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூனு எண்ணெய் நெய்யை காஞ்சிச்சு. இப்போ முந்திரியை வறுத்து எடுத்துடலாம். நல்லா காஞ்சிச்சு. கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் முந்திரியை கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ரெண்டாக, கறிவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக பீன்ஸ், கொஞ்சமாக கேரட் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயத்தூள் 1/4 கிலோ ரவை எடுத்துருக்கேன். இந்த ரவையை போட்டு இதோட நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ எல்லாம் வறுபட்டுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பவுலில் மாற்றிடலாங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு தான் நம்ம இதில் தயிர் போட போகிறோம். 1/4 கிலோ ரவைக்கு இது பாருங்கள், 3/4 டம்ளர் தயிர், கூடவே சால்ட்டு, கொஞ்சமாக ஆப்பசோடா போட்டு இது மாதிரி கலந்து விட்டுலாங்க. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு நல்ல 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருந்தால் தான் இட்லி நல்லா வரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். இல்லை முந்திரி வச்சாச்சு. இது பாருங்க, இது ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சம் 3/4 கரண்டி ஊற்றினாலுமே போதுங்க. மூடி வச்சிடலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க.